This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு நான். நம்ம ஒரு அருமையான தமிழ் பாட்டு கேட்டிருப்போங்க. இந்த பாட்டை கேட்காதவர்களே இருக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான பாட்டு. ஒரு சிவாஜி கணேசன் சார் நடித்த படத்தில் அது வரும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்லி. என்னப்பா வாசிக்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் படித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஓகே, அந்த பாட்டை ஒட்டி தான் நம்ம இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு 6 வழி இருக்குன்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. அந்த 6 வழி என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1 உழைப்பு, நம்பர் 2 உழைப்பு, நம்பர் 3 உழைப்பு, நம்பர் 4 உழைப்பு, நம்பர் 5 உழைப்பு, நம்பர் 6 உழைப்பு. என்னப்பா ஒரே வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதான் இதன் பொருள். வெற்றி பெறுவதற்கு நிறைய பணம் தேவைப்படுவதில்லை. பெரிய மனிதர்களின் சிபாரிசுகள் தேவையில்லை. பெரிய பணக்கார குடும்பங்களில் பிறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவன் குமாஸ்தாவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு கொஞ்சம் உழைப்பு போதும். ஆனால் பெரிய தொழிற்சாலையின் அதிபராக அவன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு உழைக்க தயாராக இருக்க வேண்டும். நாம் போட்டி நிறைந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம். மற்றவர்களை விட நம்முடைய உழைப்பு குறைவாக இருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேறுவது முடியாத காரியம். சிலர் முயற்சி செய்ய ஆரம்பித்த சில நாட்களில் தங்களுக்கு செல்வம், புகழ், உயர் பதவி போன்றவைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவைகள் உடனடியாக கிடைக்காவிட்டால் மனம் தளர்ந்து முயற்சி செய்வதையே விட்டுவிடுகிறார்கள். இது தவறு. நாம் ஆசைப்பட்டதை அடையும் வரையில் ஒருவன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு தான் ஒளிமயமான எதிர்காலம் அமையும். உதாரணத்திற்கு, தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன் 900 முறைகள் முயற்சி செய்து தோல்வி கண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து முடிவில் மின்விளக்கை கண்டுபிடித்து மனித வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றினார். அடுத்து, பீத்தோவன் என்ற பியோனோ கலைஞர் ஒரு பெரிய இசை விழாவில் அற்புதமாக பியோனோ வாசித்தார். விழா முடிந்தவுடன் மக்கள் வெள்ளம் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய கலைத்திறமையை மிகவும் பாராட்டியது. ஐயா, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, கடவுள் அருள் பெற்றவர் என்று அவரை பலர் பலவிதமாக புகழ்ந்தார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் கடவுள் அருள் பெற்றவனோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னிடம் மந்திர சக்தி எதுவும் இல்லை. ஆனால் நான் கடந்த 40 வருடங்களாக தினமும் 8 மணி நேரம் பயிற்சி செய்து வருகிறேன். எனவே உங்களுடைய ஒளிமயமான வாழ்க்கைக்கு தேவை விடாமுயற்சியும் உழைப்பும் தான். என்ன உறவுகளே, இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் என்ன செய்தால் நம் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு ஏற்படும் என்பது. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.